Don't forget to like, subscribe and share the videos. வெல்கம் டு கணேஷ் ஐஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2க்கு தேவையான ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர் டாபிக் தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ வந்து மெயின்ஸுக்கு நமக்கு வந்து யூஸ் ஆகும், பார்த்துக்கலாம். என்ன டாபிக்னா எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டம். ஓகே, எஸ்சி எஸ்டி அட்ராசிட்டி ஆக்ட்ஸ் ஆஃப் 1989 தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ எதனால நியூஸ்ல வந்திருக்கு, அதுக்கப்புறம் இதோட ஃபீச்சர்ஸ் என்ன இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து அடுத்தது டிஸ்கஸ் பண்ண வரோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். விழிப்புணர்வு காரணமாக எஸ்சி எஸ்டி சட்டத்தின் கீழ் அதிக வழக்குகள் பதியப்பட்டுள்ளன, சமூக நீதித்துறை அமைச்சர். ஓகேவா? சோ சமூக நீதித்துறை அமைச்சர் வந்து ரீசெண்டா என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பாக்குறப்ப, தேசிய குற்ற ஆவண காப்பகம், ஓகே, நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோன்னு சொல்லி இருக்கு. அதுல என்ன பண்றாங்கன்னா, சமீபத்திய தகவலின்படி பட்டியல் சாதியினர் மற்றும் பழங்குடியினருக்கு எதிரான 67,000க்கும் மேற்பட்ட வன்கொடுமை வழக்குகள் 2022 பதிவு செய்யப்பட்டுள்ளன. இது கடந்த 10 ஆண்டுகளில் உள்ள மிக அதிகமாக உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ அந்த 2022 வந்து அதிகபட்ச அந்த எஸ்சி எஸ்டி அட்ராசிட்டி ஆக்ட் கீழே வந்து கேசஸ் எல்லாம் ஃபைல் ஆயிருக்கு. எதனால சொல்லி பாக்குறப்ப என்ன பண்ணாங்கன்னா, நிறைய அந்த மாதிரி விஷயங்கள் நடந்து சொல்றாங்க. ஓகே, யார் சொல்றாங்கன்னா, அந்த நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ, ஓகே, தேசிய குற்ற ஆவண காப்பகம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இவங்க ரிலீஸ் பண்ண அந்த ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸோ அதுக்கு என்ன பண்றாங்கன்னா, சமூக நீதித்துறை அமைச்சர் வந்து அதை பத்தி அவேர்னஸ் வந்து நிறைய பீப்புளுக்கு வந்து கிடைச்சிருக்கு. அதனால என்ன பண்றாங்கன்னா, நம்மளுக்கு இந்த மாதிரி வன்கொடுமை வந்து நடக்கிறப்ப நம்ம வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு வந்து கிடைச்சிருக்கு. அதனாலதான் கேசஸ் வந்து அதிகமா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சமூக நீதித்துறை அமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு. ஓகேவா? அதனாலதான் இந்த ஆக்ட் பத்தி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலிங்கா வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஓகேவா? எஸ்சி மற்றும் எஸ்டிகள் அல்லாத பிற நபர்களால் பட்டியலிடப்பட்ட சாதிகள் மற்றும் பட்டியலிடப்பட்ட பழங்குடியினர் உறுப்பினர்களுக்கு எதிராக வன்கொடுமை குற்றங்களை தடுக்கும் ஒரு சட்டமாகும். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டி வந்து இருக்காங்க அப்படின்னா, அந்த எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டியில இல்லாத ஒரு பர்சன் வந்து என்ன பண்றாங்கன்னா, மற்ற ஜாதியில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன்ஸ், ஓகே, அந்த மற்ற சமூகத்தை சேர்ந்த ஒரு பர்சன் வந்து என்ன பண்றாங்கன்னா, இவங்களுக்கு எதிராக ஏதாச்சும் ஒரு வன்கொடுமை வந்து பண்றாங்க, அந்த மாதிரி பண்றாங்கன்னா அந்த விஷயங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா, கேஸ் வந்து இந்த ஆக்டுக்கு தான் ஃபைல் பண்ணி அவங்க வந்து விசாரணை வந்து நடத்துவாங்க. ஓகேவா? அதுக்கு தான் அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல சொல்றாங்க. அதுக்கப்புறம் இது எஸ்சி மற்றும் எஸ்டிகளுக்கு எதிரான வன்கொடுமை குற்றங்களை தண்டனைகளும் வழங்குகிறது. ஸோ இது வந்து எதெல்லாம் குற்றம் சொல்லி சொல்லுது, அதை சொல்ல என்ன பண்ணாங்கன்னா, இதுக்கான தண்டனைகள்லாம் என்ன அப்படிங்கிற மாதிரியும் இந்த ஆக்ட்ல வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த சட்டம் அந்தந்த மாநில அரசுகள் மற்றும் யூனியன் பிரதேசங்களால் நிர்வகிக்க செயல்படுத்தப்படுகிறது. இந்த சட்டத்தினால் விதிகளை திறம்பட செயல்படுத்துவதற்கு மத்திய அரசு வழங்கும் திட்டத்திற்கு உரிய மத்திய உதவி வழங்கப்படுகிறது. ஓகே, ஸோ இது வந்து இந்த ஆக்டை வந்து அந்த பர்டிகுலர் ஸ்டேட் இல்லைன்னா யூனியன் டெரிட்டரி என்ன பண்றாங்கன்னா, கவர்ன் பண்றாங்க. அந்த கேஸ் ஃபைல் பண்றது, அதுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் ஜட்ஜ் அப்பாயின்மெண்ட் பண்றது, ஏன்னா ஸ்பெஷல் கோர்ட் வந்து அப்பாயின் பண்றது, எல்லாமே என்ன பண்ணாங்கன்னா அந்த பர்டிகுலர் ஸ்டேட் இல்லைன்னா யூனியன் டெரிட்டரி தான் வந்து கவர்னன்ஸ் வந்து பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்றாங்கன்னா, சென்ட்ரல்ல இருந்து அவங்களுக்கு வந்து சில ஹெல்ப்பும் பண்ணுவாங்க, பினான்சியல் ஹெல்ப் அந்த மாதிரியும் அவங்க வந்து பண்ணுவாங்க. சரியா? ஸோ அதனாலதான் சொல்றாங்க, இது வந்து அந்தந்த மாநில அரசுகள் மட்டும் தான் இதனால நிர்வகிக்கிறாங்க அப்படின்னு. எஸ்சி மற்றும் எஸ்டிகளுக்கு இடையே எஸ்டிகள் மற்றும் எஸ்சிகளுக்கு இடையே நடக்கும் குற்றங்களுக்கு இந்த சட்டம் பொருந்தாது. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல நம்ம பார்த்த மாதிரி என்ன, இது வந்து எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டியில இருக்க பர்சன்ஸ் வந்து வேற ஏதாச்சும் ஒரு கம்யூனிட்டியில இருக்கக்கூடிய பர்சன் வந்து அந்த வன்கொடுமை வந்து பண்றாங்கன்னா தான் இது வந்து அப்ளிகபிள் ஆகும். அப்படி இல்லைன்னா அவங்களுக்குள்ளேயே ஒரு எஸ்டி இல்லைன்னா எஸ்டி ட்ரைப் வந்து இருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஷெட்யூல் ட்ரைப், அங்க இருக்கக்கூடிய கம்யூனிட்டி பீப்புள்ஸ் கூட வந்து சாதாரண நடக்குது, இல்லைன்னா ஒரு பிரச்சனை வந்து வருதுன்னா அந்த வன்கொடுமை வந்து இதுக்குள்ள வராதுன்னா இந்த சட்டத்துக்குள்ள வந்து வராது. ஓகே, அதில் நடக்கக்கூடிய குற்றங்கள். ஸோ குற்றங்களை தூண்டும் நடத்தை முறைகள் மற்றும் எஸ்சி எஸ்டி சமூகத்தின் சுயமரியாதை மற்றும் மரியாதையை உடைக்கும் வகையிலான 37 குற்றங்கள் இந்த சட்டத்தில் சேர்க்கப்பட்டுள்ளன. ஸோ டோட்டலா பாக்குறப்ப 37 கிரைம்ஸ் அஃபென்சஸ் வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா லிஸ்ட் அவுட் வந்து பண்ணிருக்காங்க. எதெல்லாம் நீங்க வந்து இதை பண்ணீங்கன்னா அந்த பர்டிகுலர் கம்யூனிட்டிக்கு எதிராக நீங்க வந்து குற்றம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கருதப்படும் அப்படின்னு சொல்லி 37 குற்றங்கள் வந்து இவங்க வந்து வகைப்படுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ எதெல்லாம் சொல்லி பாக்குறப்ப மேஜரா சொல்றாங்க, பொருளாதார ஜனநாயக சமூக உரிமைகளை மறுப்பது. ஓகே, ஸோ என்ன சொல்றாங்கன்னா, சோசியோ எக்கனாமிக் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்காம இருக்கிறது. அதுக்கப்புறம் சட்ட அமைப்பை சுரண்டுவது மற்றும் துஷ்பிரயோகம் செய்வது. ஸோ அந்த லீகல் சிஸ்டத்தை வந்து நம்மளுக்கு வந்து அந்த அபியூஸ் பண்ணி இல்லைன்னா அந்த மாதிரி துஷ்பிரயோகம் பண்றதுனா அதிகார துஷ்பிரயோகம். ஓகே, அந்த மாதிரி சொல்றாங்கல்ல, ஸோ அது எல்லாமே யூஸ் பண்ணாலுமே எதுக்குள்ள வரும்னா இந்த ஆர்டிக்கிள் தான் வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து பாக்குறப்ப இதோட விசாரணை முறை. ஸோ சட்டத்தில் பட்டியலிடப்பட்டுள்ள அனைத்து குற்றங்களும், அதாவது அந்த 37 குற்றங்களும் பிடியாணை இன்றி கைது செய்வதற்கான குற்றமாகும். ஸோ இங்கிலீஷ்ல என்ன சொல்றாங்கன்னா, காக்னிசபிள் அஃபென்சஸ். காக்னிசபிள் அஃபென்சஸ்னா இந்த மாதிரி ஒரு கிரைம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மேல யாராச்சும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அரெஸ்ட் வாரண்ட் தேவை கிடையாது போலீஸ்க்கு. ஓகே, அந்த போலீஸ் வந்து அரெஸ்ட் வாரண்ட் இல்லாமே அந்த யாரு பாதிக்கப்பட்ட யார் வந்து அந்த குற்றத்தை வந்து செஞ்சாங்களோ அவளை வந்து அரெஸ்ட் பண்ணலாம். ஓகே, அந்த மாதிரியான அஃபென்சஸ் என்னன்னா
இந்த காகனிசபிள் அஃபென்ஸ் சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? அது எல்லாமே இந்த 37 குற்றங்களும் வந்து அந்த வித்தவுட் அரெஸ்ட் வாரண்ட் அவங்களால அரெஸ்ட் பண்ணி விசாரிக்க முடியும். இந்த சட்டத்தின் கீழ் செய்யப்பட்ட குற்றத்தின் விசாரணை துணை கண்காணிப்பாளர், அதாவது டிஎஸ்பி ரேஞ்சு கீழே இருக்கிற யாருமே வந்து இதை வந்து கேஸ் வந்து டீல் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ மினிமம் இங்க என்ன இருக்குன்னா அவங்க வந்து டிஎஸ்பி ரேஞ்சில் வந்து இருக்கணும். ஓகேவா? பதவிக்கு குறையாத அதிகாரியால் விசாரிக்க முடியாது. ஸோ அந்த இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களால அந்த கேஸ் வந்து டீல் பண்ணி விசாரிக்க முடியாது. மினிமம் ரேஞ்ச் என்னன்னா அந்த டிஎஸ்பி ரேங்கிங்ல வந்து இருக்கணும். ஓகேவா? விசாரணை 30 நாட்களுக்குள் முடித்து மாநில காவல்துறை இயக்குநருக்கு நேரடியாக அறிக்கை அனுப்ப வேண்டும். ஸோ ஒரு கேஸ் வந்து ஃபைல் ஆகுது அப்படின்னா அந்த பர்டிகுலர் கேஸ் வந்து 30 டேஸ்க்குள்ள நான் வந்து விசாரிச்சு அந்த சார்ஜ் ஷீட் என்னென்னமோ எல்லாமே என்ன பண்ணனா அவங்களுக்கு வந்து 30 டேஸ்க்குள்ள ஃபினிஷ் பண்ணிக்கணும். ஃபினிஷ் பண்ணி யாருக்கு அனுப்பணும்னா அந்த டிஜிபி, ஓகே, மாநில காவல்துறை இயக்குனர். ஓகே, அவர் என்ன பண்ணாங்கன்னா அந்த ஸ்டேட் ஆஃப் த ஹெட் ஆஃப் த ஸ்டேட் போலீஸ் சொல்லுவாங்க. ஓகே, அவங்களுக்கு என்ன பண்ணா அந்த ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணும். இந்த கேஸோட டீடைல்ஸ் எல்லாம் இதுதான் அப்படின்னு சொல்லி நாங்க வந்து விசாரிச்சிருக்கோம், அந்த முறையில வந்து விசாரிச்சிருக்கோம் அப்படின்னு எல்லா விதமான அறிக்கையுமே வந்து என்ன பண்ணா அவருக்கு வந்து கொடுக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா அந்த சிறப்பு நீதிமன்றங்கள் என்னன்னா எஸ்சி எஸ்டிகளுக்கு எதிரான வன்கொடுமை தொடர்பான வழக்குகளை விசாரிக்க சிறப்பு நீதிமன்றங்கள் அமைப்பது குறித்து சட்டம் தெளிவாக கூறுகிறது. ஸோ அந்த ஆக்டிக்ல என்ன பண்றாங்கன்னா அவருக்கு வந்து ஒரு பவர் கொடுக்குறாங்க, அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து, ஓகே, இல்லைன்னா யூடிக்கு வந்து ஒரு பவர் வந்து கொடுக்குறாங்க. என்னன்னா இந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக நீங்க வந்து ஒரு ஸ்பெஷல் கோர்ட் வந்து நீங்க வந்து அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம், எஸ்டாப்ளிஷ் வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகே, அதுக்கான பவர் வந்து இந்த ஆக்டிக்ல வந்து இருக்குது. விரிவான விசாரணையை வழங்குவதற்காக மாநில அரசு உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியின் ஒப்புதலுடன் இந்த சட்டத்தின் கீழ் உள்ள குற்றங்களை விசாரிக்க பிரத்யேகமான ஒரு சிறப்பு நீதிமன்றத்தை ஒவ்வொரு மாவட்டத்திலும் அமர்வு நீதிமன்றமாக நிறுவ வேண்டும். ஓகேவா? ஸோ இந்த என்ன பண்ணல என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ் இருக்காங்கன்னா அவரோட பெர்மிஷனோட என்ன பண்ணலாம்னா இந்த கேஸை வந்து விசாரிக்கிறதுக்காக அவர் வந்து தனியாக ஒரு அமர்வு நீதிமன்றம் வந்து அமைச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பவரை வந்து எனக்குன்னா இந்த ஆக்டிக்ல வந்து சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து முக்கியமானது. இந்த மாநில அரசு உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியின் ஒப்புதல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ அவர் வந்து ஒப்புதல் கொடுத்தாதான் இந்த கேஸ் வந்து தனியா ஒரு ஸ்பெஷல் கோர்ட் வந்து அப்பாயின்ட் வந்து பண்ண முடியும். ஒவ்வொரு நீதிமன்றத்திற்கும் மாநில அரசு ஒரு அரசு வழக்கறிஞரை குறிப்பிட வேண்டும். ஓகே, ஸோ இந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்னு சொல்லுவாங்கல்ல, அதான் அரசு வழக்கறிஞர். ஸோ அவர் வந்து என்ன பண்ணணும்னா அவருக்கு வந்து அப்பாயின்ட் வந்து பண்ணணும். இந்த கேஸை வந்து இவர் தான் வந்து டீல் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி. ஓகே, அல்லது 7 ஆண்டுகளுக்கு குறையாத வழக்கறிஞராக நடைமுறையில் இருக்கும் ஒரு வழக்கறிஞரை சிறப்பு அரசு வழக்கறிஞராக நியமிக்க வேண்டும். அப்படி அவங்களே அப்பாயின்மெண்ட் பண்ணலாம், இல்லைன்னா ஆல்ரெடி அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு 7 இயர்ஸ் அந்த ஒர்க்கிங் வந்து இருக்கிறாங்க, அந்த அட்வொகேட் ஒர்க்ல வந்து இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம்னா பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா வந்து அவங்க வந்து அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணி கொடுக்கலாம். ஓகே, இந்த மாதிரியான 2 விதமான அப்பாயின்மெண்ட் வந்து அவங்களால பண்ண முடியும் இந்த கேஸை வந்து தனியா வந்து விசாரிக்கிறதுக்காக. ஸோ அதுக்கப்புறம் பாக்குறப்ப இதோட தண்டனைகள், இந்த ஆக்ட் கீழே வந்து தண்டனைகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப பெரும்பாலான வழக்குகள் குறைந்தபட்ச தண்டனை 6 மாதங்கள் சிறை தண்டனை, அதிகபட்சம் அபராதத்துடன் கூடிய 5 ஆண்டுகள் சிறை தண்டனை. ஓகேவா? ஸோ மினிமம் என்னன்னா 6 மந்த் கொடுக்குறாங்க, அப்படி இல்லைன்னா ஃபைன் பிளஸ் 5 இயர்ஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான பனிஷ்மெண்ட் மோஸ்ட்லி வந்து இருக்குது. சரியா? ஸோ 5 வருஷம் சிறை தண்டனை கூடிய ஃபைனும் இருக்கும், அப்படி இல்லைன்னா மினிமம் வந்து 6 மந்த் இருக்கும். சில சந்தர்ப்பங்களில் ஸோ அந்த கிரைமோட சீரியஸ்னஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு, ஏன்னா பண்ணக்கூடிய குற்றம் வந்து ரொம்ப சிவியரா இருக்குன்னு சொல்லி பாக்குறப்ப குறைந்தபட்ச சிறை தண்டனை 1 வருடமா இருக்கலாம். ஓகே, 1 வருடமாக அதிகப்படுகிறது, அதிகபட்சம் ஆயுள் தண்டனையும் கொடுக்கலாம். ஓகே, லைஃப் இம்ப்ரெஸ்மெண்ட் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா கேபிட்டல் பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம். ஓகே, அந்த மரண தண்டனை வந்து கொடுக்கலாம். நீங்க பண்ணக்கூடிய குற்றத்தோட அந்த சிவியரிட்டி பொறுத்து வந்து உங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். சரியா? ஸோ அப்படி ஓவராலா பாக்குறப்ப இந்த ஆக்டிவ்ல வந்து 6 மாதத்துல இருந்து மரண தண்டனை வரைக்கும் கொடுக்கக்கூடிய அனைத்து விதமான தண்டனைகளும் வந்து இதுக்குள்ள வந்து இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த சட்டத்தின் பிரிவு 4 படி என்ன சொல்றாங்கன்னா ஒரு பொது ஊழியர் தன் கடமைகளை புறக்கணிப்பதற்காக தண்டனைகளை கூடுகிறது. அதாவது கவர்மெண்ட் வந்து ஆபீசர் வந்து இருக்காரு அப்படின்னா அந்த கவர்மெண்ட் ஆபீசர் வந்து இந்த பர்டிகுலர் கம்யூனிட்டிக்கு எதிராக வந்து ஏதாச்சும் ஒரு டியூட்டி வந்து நெக்லிஜென்ஸா இருக்காரு அப்படின்னா அவரும் என்ன பண்ணலாம்னா இந்த ஆக்டிவ்ல வந்து பனிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? இந்த பிரிவின் படி எஸ்சி அல்லது எஸ்டி உறுப்பினராக இல்லாத ஒரு அரசு ஊழியர் சட்டத்தின் கீழ் செய்ய வேண்டிய தனது கடமைகளை வேண்டும் என்றே புறக்கணித்தால் அவருக்கு 6 மாதங்கள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு பர்டிகுலர் எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டில இருந்து என்ன பண்ண போறாங்கன்னா ஒரு சர்டிபிகேட் வந்து வாங்க போறாங்க. அந்த சர்டிபிகேட் வாங்க போறப்ப இவர் வந்து வேற கம்யூனிட்டில இருக்காரு, பட் வாங்க போறவங்க யாருன்னா எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டி. ஓகே, என்ன பண்றாருன்னா இவர் வந்து எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டி வந்து பிடிக்காதனால ஒரு வேணுமே என்ன பண்றாங்கன்னா அந்த டிலே பண்றாங்க. ஓகே, ஸோ சரியான நேரத்துல வந்து அது கொடுக்கறது, இல்லைன்னா லஞ்சம் பெறது, அந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னா அவர் வந்து இந்த பர்டிகுலர் இந்த சட்டத்துக்குள்ள வந்து தண்டிக்கப்படுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் இந்த செக்ஷன் 4 வந்து சொல்றாங்க. ஓகே, அது போக என்னதான் இந்த கேஸ் வந்து டீல் பண்ணி அவங்க வந்து விசாரிச்சுட்டு இருந்தாலுமே உடனடி நிர்வாண
நிவாரணத்துக்காக அவன் வந்து என்ன பண்ணலாம், அந்த நிவாரணம் பாக்குறப்ப அவன் வந்து ரொக்க தொகையாவும் இருக்கலாம், இல்லைன்னா ஒரு பொருளாவும் கொடுக்கலாம். ஓகே, சோ அது கொடுக்க போறது யாருன்னு சொல்லி பாக்குறப்ப மாவட்ட நீதிபதி, அதாவது டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட், அதாவது துணை பிரிவு நீதிபதி, சப் டிவிஷன் மேஜிஸ்ட்ரேட், அப்படி இல்லைன்னா பிற நிர்வாக நீதிபதி. ஓகே, சோ அதர் டிவிஷன் மேஜிஸ்ட்ரேட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டவர்கள், அவர்கள் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தவர்களுக்கு உடனடி நிவாரணம் ரொக்கமாகவோ, ஓகே, அது வந்து கேஷ் அமௌண்டா கூட இருக்கலாம், அப்படி இல்லைன்னா பொருளாகவோ அல்லது இரண்டில் வழங்க ஏற்பாடு செய்ய வேண்டும். ஓகே, டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் மோஸ்ட்லி யாரா இருப்பாங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா தான் இருப்பாரு. ஓகே, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் நினைச்சு என்ன பண்ணலாம்னா இவருக்கு வந்து இந்த மாதிரி கேஸ் நடந்துகிட்டு இருக்கப்பயே அவருக்கு ஏதாச்சும் ஒரு பண இழப்பீடு வந்து நடந்திருக்கு, இல்லைன்னா அவருக்கு வந்து ரொம்ப மன உளைச்சல் வந்து ஆளாயிருக்காங்க அப்படின்னா அவளுக்கு வந்து ஏதாச்சும் தேவையான பொருட்கள் வந்து வாங்கி கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா அந்த ரொக்கமா வந்து கொடுக்கலாம். ஓகே, இந்த மாதிரியான உடனடி நிவாரணங்கள் வந்து என்ன கொடுக்குறாங்கன்னா அவளுக்கு வந்து கொடுக்குறாங்க. சரியா? சோ நம்ம இந்த வீடியோல பார்த்தப்ப SC/ST அட்ராசிட்டிஸ் ஆக்ட் ஆஃப் 1989 பத்தி பார்த்தோம். ஓகே, சோ இதுல வந்து இந்த எதெல்லாம் குற்றங்கள் சொல்றாங்க, அதுக்கப்புறம் இதற்குரிய தண்டனைகள், அதுக்கப்புறம் சிறப்பு நீதிமன்றங்கள், அதுக்கப்புறம் உடனடி நிவாரணங்கள், எதை கீழே கமிட் பண்ற இதெல்லாம் வந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஓகே, சோ இது வந்து பத்தல உங்களுக்கு வேற ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். சரியா? சோ அடுத்த வீடியோல பார்க்கலாம். கணேஷ் IAS அகாடமி. தேங்க்யூ.